எரியுதடி மாலா பேனர் போடு. செல்லும் இடமெல்லாம் எரியுதடி மாலா எரியுதடி மாலா என்று மைண்ட் வாய்ஸை வெளிப்படையாகவே பேசிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஏன் எரிகிறது ஸ்டாலினுக்கு? அப்படி என்னதான் நடந்து போனது என்று அறிவாலய வட்டாரங்களில் விசாரித்தால்தான் தெரிகிறது. திமுகவுக்குள் நடக்கும் பல்வேறு சித்து விளையாட்டுகள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் தான் ஸ்டாலினுக்கு ஒவ்வொரு நாளும் எரிச்சலையும் திமுக கூட்டணிக்குள் புகைச்சலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று. எரியுதடி மாலா பேனர் போடு. ஏற்கனவே திருச்சியில் வைகோவின் மகன் துரை வைகோவை கதறி கதறி அழ வைத்தார்கள் KN நேருவின் ஆதரவாளர்கள். அந்த பஞ்சாயத்தே இன்னும் ஓயாத நிலையில் கரூரில் கரம் கட்டி அடிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான ஜோதிமணியை. உள்ளூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் யாருமே ஜோதிமணியுடன் பிரச்சாரத்திற்கு வருவதில்லை. சிரத்தை எடுத்து பணிகளையும் செய்வதில்லை. சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே ஸ்ருதியே இல்லாமல் இருக்கிறது திமுக கூட்டணி. அப்படியே விருதுநகர் தொகுதி பக்கம் போனால் அங்கே அதிமுக கூட்டணி மிக பெரும் பலம் வாய்ந்திருப்பதை பார்த்து கதிகலங்கி போன காங்கிரஸ் திமுக எந்த வேலையுமே செய்யலையே என்று புலம்ப ஆரம்பித்து விட்டது. விழுப்புரம் சிதம்பரம் தொகுதிகளில் விசிகாவுக்கு ஓட்டு கேட்க திமுகவினர் யாருமே உடன் வருவதில்லை என்றும் இந்த 2 தொகுதிகளிலுமே திமுக கூட்டணியின் தோல்வி உறுதியாகிவிட்டதையும் உளவுத்துறை ரிப்போர்ட்டாக அனுப்பியிருக்கிறது திமுகவின் தலைமைக்கு. எரியுதடி மாலா பேனர் போடு. இன்னும் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் திமுக மற்றும் கம்யூனிஸ்டுகள் யாருமே கண்ணுக்கே புலப்படவில்லை. எங்கே செல்லும் இந்த பாதை என்று புலம்பியபடி அழுகாத குறையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் திமுகவினரின் மனச்சோர்வுதான் காரணம் என்கிறது கிரவுண்ட் ரிப்போர்ட். இப்படி தங்கள் கட்சி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதால் தான் தங்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் சேர்த்து வீழ்த்தும் உள்ளடி வேளைகளில் கன ஜரூராக இறங்கியிருக்கிறார்கள் திமுகவினர். திமுக நிர்வாகிகளாலேயே கூட்டணி கட்சிகள் தோல்வியை தழுவப் போவதை எண்ணித்தான் எரிச்சலில் இருக்கிறார் ஸ்டாலின். ஆக மொத்தத்தில் சொந்த கட்சிக்காரர்களாலேயே தோற்கப் போகிறது திமுக கூட்டணி என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.